தீபாவளிக்கு துணி எல்லாம் நிறையா இருந்துச்சு. நாங்கள் டெய்லர் கடை, ஃபேன்சி எல்லாம் வச்சுருக்கோம். அதனால் தீபாவளிக்கு துணி நிறையா இருந்ததுனால நான் தீபாவளி அன்னைக்கு மத்தியானம் 5 மணி வரைக்கும் கடையில் தான் இருந்தேன். ஒரு 3 மணி போல் ஒரு 65 வயசு கொண்ட அம்மாவுக்கு வந்தாங்க. சந்தேகமாக பக்கத்தில் ஸ்நாக்ஸ் கடை இல்லையா, மலையமா இப்போ தாம்மா அடைச்சிட்டு போகிறாங்க ஊருக்கு அப்படின்னு சொன்னேன். சொல்லையுமே வச்சுட்டு ஸ்நாக்ஸ் வாங்கலையே அப்படின்னு பார்த்துட்டு கடையை சுற்றி பார்த்தாங்க. இந்த பேன்ஸையும் சேர்த்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா அப்படின்னு. எனக்கு நீங்கள் வச்சுருக்க மாதிரி ஒரு பொட்டு கொடுங்களேன் அப்படின்னாங்க. சரின்னு ஒரு பொட்டு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அம்மா பொட்டு பாக்கெட்லாம் வேணாம்மா, ஒரே ஒரு பொட்டு மட்டும் தாம்மா அப்படின்னாங்க. ஏம்மா அப்படின்னு. இல்லைம்மா பொட்டெல்லாம் வச்சா என்னை பேசுவாங்க, திட்டுவாங்க, எனக்கு ஒரே ஒரு பொட்டு மட்டும் கொடுமா அப்படின்னாங்க. ஒரு பொட்டை வச்சு என்னம்மா பண்ண போகிறீங்க, பாக்கெட்டை வச்சுக்கோங்க 5 ரூபா தான் அப்படின்னு. இல்லைம்மா எனக்கு ஒரு பொட்டு மட்டும் கொடு, எனக்கு பொட்டு வைக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, பொட்டு வைக்காமல் இருக்குது, ஒரு மானியாக இருக்குது அப்படின்னாங்க. ஏம்மா இந்த இப்படி இருக்கீங்க, பொட்டுக்கும் இதுக்கு என்னம்மா சம்மந்தம், ஹஸ்பண்ட் இல்லைன்னா உச்சி போட்டு தாலியும் வெஞ்சியும் தான் போடக்கூடாது, அதுக்காக இதெல்லாமா செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. பொட்டு வந்து பெத்த தாய் கொடுத்த பிரசாதம் மாதிரி அது, நம்ம அழத்தியில் வச்சுக்கிறது. பிறந்ததுமே மை பொட்டு வைக்கிறாங்க. தீட்டுக்கடியும் 1 மாதம் ஆகையுமே குங்குமம் விபூதி எல்லாம் வச்சு விட்றாங்க. அப்புறம் தலையில் முடி வளரையும் குடுமி போட்டு பூ வைக்கிறாங்க. அது எல்லாமே அம்மா கொடுத்தது. அம்மா கொடுத்தது எதுக்கு ஹஸ்பண்ட் இறந்தால் வைக்காமல் இருக்குதுங்க, அது என்ன ரீசன் ஒன்றுமே புரியல. அவங்களுக்குரிய உரிமையான பொருள் உச்சி போட்டும் தாலியும் மிஞ்சியும் தான். இதை இடத்துல போகும். இதை எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு, ஏன் இப்போ இப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். கேட்கையும் இல்லைம்மா திட்டுவாங்க வைவாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் இது பண்ணாதீங்க, உங்களுக்கு வேண்டிய உரிமையான பொருள் அது. நீங்கள் பிறந்ததுலேருந்தே சூடப்பட்ட ஒரு பொருள், அதை யாரும் கேட்க உரிமையே கிடையாது. நீங்கள் சத்தமாகவே சொல்லுங்கள், நான் அப்படி தான் வைப்பேன்னு சொல்லுங்கள். இது ஒன்றும் தப்பு இல்லை. ஒழுக்கம் இல்லாமல் ட்ரெஸ் போடுறது, ஒழுக்கம் இல்லாமல் நடக்கிறது மட்டும்தான் தப்பு. அது ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா அணிகள் வந்து நம்ம போடுறது, நம்ம பிறந்ததுலேருந்தே போடுறத விடக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறோம், அவ்வளோதான்.